வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி. ஸோ அதனுடைய ரிசல்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ அரியலூர் டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட் அப்படின்றது இப்போ பப்ளிஷ் ஆகிடுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு டிஸ்ட்ரிக்கும் வந்து தனித்தனியாக ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் டிஸ்ட்ரிக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட் வந்து டிஆர்பி தரப்பில் இருந்து கொடுத்துருந்தாங்க. நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப் போடுங்க அப்படின்னு. ஸோ அதற்கு முன்பாகவே அவங்க ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது, ஏன்னா திங்கக்கிழமையே போட வேண்டியது, இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் வெயிட் பண்ணது இதுக்கு தான். ஏன்னா நாளைக்குன்னு டெய்லியுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நம்மளும் டெய்லியும் கட் ஆஃப் வீடியோ டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது போடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு டிஆர்பி அரியலூர் .net அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கனாலே தெரியும் உங்களுக்கு யார் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு ப்ளஸ் கேண்டிடேட் நேம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் நேமில் மேபி ஒரு சிலர் வந்து ஒரே பேர் ஒரே இனிஷியல் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து எல்லாருக்குமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சுகன்யா எஸ்பி அப்படின்ற இனிஷியலோ இல்லை தியாகராஜன் பி அப்படின்ற இனிஷியலோ யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் சேம் நம்மளோட பேரோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை, முழுமையான நம்பரை பாருங்கள். அதை கடைசி 2 நம்பரை பார்க்குறது, ஃபஸ்ட்டு 2 நம்பரை பார்க்குறது, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பார்த்துறாதீங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரில் முழுமையாக இருக்கிற ஒரு நம்பரை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்ற தகவலை. ஸோ அரியலூரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளவு நபர்கள் செலக்ட் ஆகிங்கன்னா 57 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்னு கொடுத்து ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பேட்டர்னில் எடுத்துருக்குறோம், என்ன இது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், கால் லெட்டர் வித் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் தி கேண்டிடேட். உங்களுடைய கால் லெட்டர் ப்ளஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது இதுக்கு வரும்போது இன்டர்வியூக்கு வரும்போது, அண்ட் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ப்ளஸ் அண்டர் கிராஜுவேட் டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், விடோ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, டிசபிள்டு சர்டிஃபிகேட்டும் இருந்தால் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கனாலும் அது, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்துச்சு அப்படின்னாலும் அது, என்ஓசி ஏதாவது ஆல்ரெடி எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி கொடுக்கணும். அதற்கான என்ஓசி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எதுவும் அதாவது அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற தகவல் தான் இது. ஸோ அதனால் ஆல்ரெடி இல்லாதவங்க இதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இங்கே நோட்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருவாங்க. அது என்னன்றதை பார்த்துருவோம். த கேண்டிடேட் ஹூஸ் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது இதுதான் கொடுத்துருக்காங்க, இந்த இதை பார்த்துங்க அப்படின்ற மாதிரி என்ன ப்ரொசீஜரில் எடுத்துருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதே போல் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ரிசல்ட் அடுத்தடுத்து வர வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சுனாலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுது அப்படின்ற தகவல்களை நம்மளும் கொடுப்போம். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.